விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது, நாங்களே தான். உட்காந்து பேசலாம், கொஞ்சம் ரிலாக்ஸா பேசுற மாதிரி இருக்குல்ல? ஆமா. ஓகே, கடந்த வாரம் எலெக்ஷன் நடந்தது, நாடாளுமன்றம் நடந்தது, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. அதை பத்தி நம்ம ஷோல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதெல்லாம் தாண்டி நிறைய கேள்வி வந்திருக்கு. அதை பத்தி இந்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். முதல் கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல ரொம்ப டிலே ஆகுது, சென்னையில் இருக்க பாஸ்போர்ட் ஆபீஸ்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஒன்னு சிஸ்டம் ஸ்லோ, அங்க ஆட்கள் பற்றாக்குறை, 1 மணி நேரத்துல முடிய வேண்டிய வேலை அன்னைக்கு நாள் ஃபுல்லா இழுத்துடுறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நபர்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃபை சொல்லலை, அதுக்கு முன்னாடி சில வேலைகள் பார்ப்பாங்கல்ல, ஏபியில் உட்காந்து அவங்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிஸ்டம் அந்த பேக் அண்ட் சப்போர்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அந்த சர்வர் ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஆடிட்டும் பண்ணி பார்த்ததா சொல்றாங்க. ஆடிட்லயும் எல்லாமே கிளியரா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம செய்தியில இருந்து ஒரு இம்பாக்ட் வந்திருக்கு. நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி தொடர்ந்து மக்கள் சேவைகள்ல துரிதமா இருந்தா எல்லாருக்கும் ஹாப்பி தான். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில். தேவா பிரசாத் அப்படிங்கிறவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திருக்குறள் அப்படியே இப்போ உள்ள தமிழ் எழுத்துக்களே இருக்கு, எந்த மாற்றமும் இல்லையா அப்பையும் இப்பையும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. எழுத்துக்கள்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ நம்ம படிக்கிறது சீர்படுத்தப்பட்ட எழுத்துக்களை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இருக்கிறத இப்போ அப்படியே இருக்க வாய்ப்பே கிடையவே கிடையாது. தமிழ் எழுத்துக்கள்ல காலங்காலமாக சில வித்தியாசங்கள் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அந்த கால எழுத்துக்கள்ல புள்ளிகள் இல்லவே இல்லை. இப்போ இருக்கிற வடிவமும் அப்போ கிடையாது. பல எழுத்துக்கள் ஃபுல்லாகவே ஓலைச்சுவடிகள்ல தான் இருந்திருக்கு. திருவள்ளுவர் காலத்துல எழுதிய அந்த எழுத்துக்கள் அப்படியே இருக்குன்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஆனா சொற்கள் எங்கேயுமே மாறவே கிடையாது. அதோடைய வடிவம் மட்டும்தான் மாறி இருக்கு. சொற்களும் பொருளும் அப்படியேதான் இருக்கு, அதோடைய வடிவம் மட்டும் தான் மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஓகே, ஆமா. நம்ம இப்போ 70s 80ஸ்க்கு போனோம்னா அப்போ உள்ள கவிதைகள், அப்புறம் சினிமா டைட்டில்ஸ் எல்லாம் கூட அந்த லை நை எல்லாம் வேற மாதிரி எழுதியிருப்பாங்க. நம்ம இப்போ 2 எழுத்தா எழுதுவோம், அது லைலாம் மேல முன்னாடி ஒரு சுழிச்சு விடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். பாட்டி சொல்லை தட்டாதேன்னா சொல்லைக்கு அது வேற ஒரு மாதிரி இருக்கும் அந்த போஸ்டர்ஸ்லாம். ஸோ அது மாற்றம் அடைஞ்சிட்டே வந்திருக்கு. இப்போ ஒரு இடத்துல நிக்கிறோம் நம்ம. ஆமா, நிச்சயம். உலகத்துல எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை திருக்குறள், உலக பொதுமுறை அது. அதை படிச்சு நம்ம வாழ்க்கையை சீர்படுத்திக்கிட்டாலே நம்ம எங்கேயோ போயிடலாம். நிச்சயம் திருக்குறள் படிக்கணும் எல்லாருமே. நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய குறள், அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குறள் எது? ஆக்சுவலா உண்மையாலுமே இந்த வருஷத்துல 1330 குறளும் படிக்கணும், அதோடைய பொருட்கள் தெரிஞ்சுக்கணும், சில குறளை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் நானு. ஓகே, சரி. அதுல உங்களுக்கு இப்ப தெரிஞ்ச குறள்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குறள்? ரொம்ப பிடிச்ச குறள் அப்படின்னா, நான் இப்ப அண்மையில சில புத்தகங்கள் எல்லாமே படிக்கிறேன். இந்த புத்தகங்கள் எல்லாமே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உயர்வா இருக்கணும், உங்க எண்ணங்கள் எப்பயுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதை ஒட்டி ஒரு திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு மனசுல. அப்ப உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கிற குறள் அது. நம்மளோட எண்ணங்கள் எப்பயுமே ரொம்ப உயர்வா இருக்கணும், அந்த எண்ணங்கள் நிறைவேறாம போயிட்டா கூட அந்த எண்ணங்களை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதோடைய அர்த்தம் அது. ஓகே, பி பாசிட்டிவ் அப்படின்னு. ஆமா, தென்கட்சிக்கோ சுவாமிநாதனுடைய கதையை கூட இருக்கு இந்த குறளை வச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மரத்தடியில ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரா, அவரு பசியில தான் உட்கார்ந்து இருந்தாரா. அவரு பசியில திடீர்ல கற்பனையில யாரோ நமக்கு ஒரு இலைய போட்டு, வாழை இலைய போட்டு அதுல சோறு பொறி போறோம்னு அவரே கற்பனை பண்ணிக்கிட்டாராம். ஓகே, முதல்ல சோறு போடுறாங்க, அப்புறம் குழம்பு போடுறாங்க, அவரே சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டாராம். ஆஹா, இந்த குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு, ஆனா ரொம்ப காரமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா சாப்பிட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தாராம் அவரு. சரி. நிறைய இதை பார்த்துட்டே போனவங்க ஏதோ மாதிரி ஆயிட்டாரு போல இருக்குன்னா சொல்லிட்டு போயிட்டு கடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு சன்னியாசி மட்டும் இவரை பார்த்தாராம். பார்த்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இவர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு பேஸ் நல்லா இருக்கா சாப்பாடுங்கிற மாதிரி பேச்சு கொடுத்துட்டே இருந்தாராம். சரி. சாப்பிட்டு முடிச்சு கை கழுவிட்டு, எல்லாமே கற்பனை தான், எதுவுமே நடக்கலங்க. கை கழுவிட்டு அப்பா நல்லா வயிறார சாப்பிட்டேன், ஆனா காரம் மட்டும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு, ஸ்வீட் எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொன்னாராம் அவரு. ஓகே, கற்பனை நினைச்சுக்கிட்டு அவர் சாப்பிடல, ஆனா சாப்பிடுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அதேதான். அதான் சன்னியாசி சொன்னாராம், ஏப்பா நீ கற்பனையில தான் நினைக்கிற,
அதுல ஸ்வீட் வச்சிருந்த மாதிரியே கற்பனை பண்ணாம விட்டுட்ட. அதானே கற்பனைனா கூட அதுல கூட ஏன் உயர்வா நீ வந்து பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அது. ஆமா, நம்ம நீங்க நினைக்கிறதா நினைப்போம், பெருசாவே நினைப்போம், பிரம்மாண்டமாவே வந்து நினைப்போம், நிச்சயம் வந்து நிறைவேறும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க சொன்னதுல இப்ப 2 விஷயம் வந்து வந்து ஒரு ரெஃப்ரெஷிங். என்னன்னா 90s கிட்ஸுக்கு காலையில வந்து கதை சொல்லுவாரு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன், நம்ம வந்து அதை பார்ப்போம். இன்னொரு விஷயம் வந்து ஞாபகம் வந்தது, வறுமை நிறம் சிகப்பு படத்துல சாப்பாடே இல்லாம சாப்பிட்ற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க. 2 விஷயமும் ஞாபகம் வந்துச்சு. சரி, ஓகே, உங்களுக்கு பிடிச்ச குரலை சொல்லிட்டீங்க. ஆமா, எனக்கு எந்த குரல் பிடிக்கும்னா, சொல்லுங்க. நீங்க கேட்கலாம், நான் சொல்லுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிற அந்த சமத்துவத்தை பேசுற அந்த குரல். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை வந்து வள்ளுவர் வந்து பேசியிருக்காரு. சமூக நீதி பேசின நம்ம தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப தொடர்புடைய ஒரு குரல் தான் இது. அதாவது பிறப்பால் யாரும் வேறுபட்டவங்கலாம் கிடையாது, பிறப்பால் அனைவரும் சமம் தான். அவங்க செய்கிற தொழிலில் அந்த திறமை வந்து வேறுபட்டிருக்கலாம், அதாவது அந்த திறமையால் கிடைக்கிற பெருமை வந்து வேறுபடலாம். ஒருத்தர் ஒரே தொழில் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த இதில் திறமையை வச்சு அந்த பெருமை வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வேறுபடுமே தவிர பிறப்பிலே யாரும் வந்து பெரியவங்க சின்னவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெருமை அப்படின்னு ஒரு அதிகாரத்திலே உள்ள ஒரு குரல். ஸோ அந்த குரல் வந்து ரொம்ப இந்த காலத்துக்கு அது பொருந்தி புகுது போறேன். அது ஆமா, அதான் ஆச்சரியமா இருக்கு. அவ எப்படி யோசிச்சிருக்கா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆமா, இங்க பிறக்கும் போதே வந்து சாதியின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கு, அப்படிலாம் கிடையாதுன்னு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அந்த குரலும் ஒரு சிறப்பான ஒரு குரல். நிச்சயம்தான். கவிஞர் தாமரை வந்து திருக்குறளை பத்தி பேசுறப்ப தமிழுங்கிற வார்த்தையும் அதுல கிடையாது, தமிழுக்கு ஒரு அதிகாரமும் ஒரு கொடுக்கவே இல்லைங்கிறாங்க. அதுக்கு பதில் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழுக்கு ஒரு ஆபத்து வரும் திருவள்ளுவர் காலத்துல அவர் நினைக்கவே இல்லையா. அவர் நினைச்சிருந்தாருன்னா நிச்சயம் அது ஒரு அதிகாரம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆமா, ஓகே, நிச்சயம் உங்களுக்கு பிடிச்ச குரல் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயம் நாங்களும் வந்து படிக்கிறோம். அதே மாதிரி திருவள்ளுவருமே நினைச்சிருக்க மாட்டாரு நமக்கு காவி சாயம்லாம் பூசுவாங்களான்னு. இங்க சில பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. போன வாரம் வந்து நம்ம தலித் முதல்வர்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தோம். இந்த வாரம் தாஜ்தீன் அப்படிங்கிறவர் வந்து இதுவரை மாநில முதல்வர்களாக எத்தனை இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க, பிரதமராக எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. பிரதமராக இதுவரையும் யாருமே இருந்ததில்லை இந்தியாவுக்கு, ஆனால் மாநில முதல்வர்களாக இருந்திருக்காங்க. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அங்கே எல்லாருமே வந்து மாநில முதல்வர்கள் வந்து இஸ்லாமியர்களாக தான் பிளர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. ஷேக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, இப்போ வந்து உமர் அப்துல்லா இருக்காரு, அவங்க அப்பா ஃபருக் அப்துல்லா முன்னாடி இருந்திருக்காரு, மெஹபூபா முப்தி வந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்படி நிறைய இஸ்லாமியர்கள் அங்கே முதல்வர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் மற்ற மாநிலங்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா 6 பேர் வந்து இருந்திருக்காங்க. இந்த 6 பேரில் முதல்ல பரக்கத்துல்லா கான், அவர் வந்து ராஜஸ்தானில் வந்து சிஎம்மாக இருந்திருக்காரு. அதே மாதிரி அப்துல் கஃபூர் அப்படிங்கிறவர் வந்து பீகார் மாநிலத்தில் இருந்திருக்காரு. முகமது அலிமுதீன், இவர் வந்து மணிப்பூர் மாநிலத்தில் இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 2 பேரும் வந்து காங்கிரஸை சேர்ந்தவங்க. மணிப்பூர் முதல்வராக இருந்தவர் வந்து மணிப்பூர் பீப்புள்ஸ் பார்ட்டி அந்த கட்சியை சேர்ந்தவர். அப்துல் ரஹ்மான் அன்டுலே, இவர் மகாராஷ்டிராவுக்கு இருந்திருக்காரு, இவரும் வந்து காங்கிரஸை சேர்ந்தவர். அன்வரா தைமூர் அஸ்ஸாமை சேர்ந்தவங்க, இவங்க ஒரு பெண் முதல்வர், இவங்க வந்து அங்கே இருந்திருக்கிறாங்க, இவங்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான். கேரளாவில் முகமது கோயா அப்படிங்கிறவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சியை சேர்ந்தவர். இவங்க 6 பேர் வந்து இஸ்லாமியர்கள் முதல்வர்களாக இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவர் கேட்ட கேள்விக்கான பதில். மீர் ஆதில் அப்படிங்கிறவர் வாட் இஸ் மென்ட் பை தலித் ஆர் பட்டியலினம், ஹூ அண்ட் வாட் பேசிஸ் டிஃபைன்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காரு. பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, தலித் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கங்கிற அந்த செய்திகளை நம்ம படிக்கலாம், இல்லை வந்து கேட்கலாம், இல்லை பல பேர் சொல்லி கூட நம்ம வந்து விவாதிச்சிருக்கலாம். அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பட்டியலின அந்த லிஸ்ட்ல பிற்படுத்தப்பட்ட மக்கள் யார் யாருங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த பட்டியலில் குறிப்பிடுறவங்கள தான் பட்டியலின மக்கள்ங்கிறத வந்து சொல்றாங்க. ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. அரசியல் சட்டம் அவங்க அப்படிதான் வந்து வகைப்படுத்தி வச்சிருக்கு. இதுதான் பட்டியலினம். தலித்துன்னு வருவோம். தலித்துங்கிற சொல் வந்து ஒரு மராத்தி சொல், அதுக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் வந்து இருக்கு. அதுதான் வந்து தலித் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு இது. காந்தி வந்து ஹரிஜன்கிற ஒரு சொல்லதான் வந்து பயன்படுத்தி இருக்காரு அந்த மக்கள் வந்து குறிப்பிடுறப்ப. ஆமா, ஷெட்யூல் கேஸ்ட் இந்த பட்டியலில் வர மக்கள் பட்டியல் இனம் அப்படின்னு சொல்றோம். ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடியின மக்களை வந்து ட்ரைப்ஸ் அவங்கள வந்து சொல்றோம்.
பல ஆண்டு காலமாக நீங்கள் சொன்ன மாதிரி தலித்னா ஒடுக்கப்பட்டவங்கள் 1000 ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தை வந்து முன்னேற்றி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இடஒதுக்கீடு, அந்த இது சமூக நீதி இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். இந்த இடஒதுக்கீடை வந்து நீக்கணும்னு நிறைய பேர்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் இவ்வளோ வருஷம் நம்ம கொடுத்துருக்கோமே, சுதந்திரம் அடைஞ்சது இவ்வளோ வருஷம் நம்ம கொடுத்தாச்சு இல்லை, அப்புறம் இதுக்கு இடஒதுக்கீடு இருக்கணும்னு கேட்குறாங்க. 25 வருஷம் ஆயிருக்கு நம்ம சுதந்திரம் அடைஞ்சு. ஆனா அவங்க ஒடுக்கப்பட்டு எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது? 2000 ஆண்டுகள் ஆகுது. 2000 ஆண்டுகள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு 100 வருஷத்துக்குள்ளார நீங்க முன்னேறி வரலையா, உங்களுக்கு கொடுத்தாச்சு இல்லை சலுகைகள் எல்லாமே, அப்ப போதும் அப்படின்னா அது வந்து நியாயமாங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். சங்கர் அப்படிங்கிறவர் வந்து 144க்கும் ஊரடங்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஆமா, டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சமீபத்தில் 144 பற்றிலாம் பேசியிருந்தோம். ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு பதற்றமான சூழல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பகுதியில் 144லாம் போட்டிருந்தாங்க. ஸோ 144 ஊரடங்கு உத்தரவு, இது ரெண்டும் வந்து நம்ம ஒன்னோட ஒன்று ஒரு மாதிரி நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் சின்ன சின்ன வித்தியாசங்களும் அதுக்குள்ளே இருக்குது. இந்த 144 இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1861 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவங்க கொண்டு வந்த விஷயம் தான் இந்த 144. இது அரசியலமைப்பு சட்டத்தில் 144வது பிரிவாக இருக்கிறதுனால தான் நம்ம அப்படியே 144 தடை உத்தரவு அப்படின்னு தான் சொல்கிறோம். இது பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்தாங்க. முதல் முறையாக பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாணம் பரோடா மாகாணத்தில் தான் இது வந்து அமல்படுத்தியிருந்தாங்க. அவங்க எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, போராட்டங்களை ஒடுக்கணும், சுதந்திர போராட்டங்களை ஒடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த 144 கொண்டு வந்து வெளியில் கூடுறவங்களை தடுக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் நினச்சி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து நம்ம அதெல்லாம் போராட்டம்லாம் நடத்தி சுதந்திரம்லாம் வாங்கினோம், அது வேற கதை. அந்த 144 இந்தியா வந்து தனக்கான அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குனாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம். அப்போ வந்து அந்த 144 பிரிவில் சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து வச்சுக்கிட்டாங்க. இந்த 144 ஊரடங்கு உத்தரவு இதெல்லாம் வந்து எப்போ போடுவாங்கன்னா, ஒரு பெரிய வன்முறை வெடிக்குது ஒரு ஏரியாவில், ஒரு சாதி கலவரம், ஒரு மத கலவரம் இப்படிலாம் வருது, அதே மாதிரி வந்து ஒரு நோய் தொற்று பரவிட்டு இருக்கு, இந்த மாதிரியான நேரங்களில் தான் வந்து இந்த மாதிரி மக்கள் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதில் இந்த 144 வன்முறை வெடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த பகுதிக்கு வந்து ஒரு பதற்றமாக இருக்குது, இதனால் பிரச்சனை வரலாம் அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு பகுதிக்கோ இல்லை இந்த மாவட்டம் முழுக்கவோ, இல்லை அரசு நினச்சா மாநிலம் முழுக்கவோ, மத்திய அரசு நினச்சா இந்தியா முழுக்கவோ இதை வந்து கொண்டு வர முடியும். இந்த 144 அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா அங்கே வந்து 4 அல்லது அதுக்கும் மேற்பட்டவங்க ஒன்றா சேர்ந்து நடந்து போக முடியாது. போனால் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து வழக்கெல்லாம் சந்தித்து கடைசியில் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கூட கொடுக்கலாம். ஏன்னா காவல்துறையை நீங்கள் வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்கிறீங்க அப்படிங்கிற பிரிவுகள் கீழெல்லாம் இது வந்து வழக்காக மாறும். ஸோ அதனால் 144 போட்டால் அப்படி போக முடியாது. ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க அப்படின்னா மக்கள் வந்து தனியாக கூட, ஒரு தனி நபர் கூட தனியாக கூட வெளியே வரக்கூடாது. அதை நம்ம கொரோனா டைமில் பார்த்தோம். நாடு தழுவிய ஊரடங்கு வந்து போடப்பட்டுச்சு, ஏன்னா நோய் பரவலை கட்டுப்படுத்துறதுக்காக. அதனால் வந்து தனியாக கூட வெளியே வரக்கூடாது. வெளியே வரணும்னா பர்மிஷன் வாங்கியிருக்கணும், முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளியே வரணும், இப்படிலாம் இருந்துச்சு. 144ல் இப்போ ஒரு அவசர தேவை, ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு 4க்கும் மேற்பட்டவர் ஒரே வாகனத்துலலாம் போகிறாங்கன்னா அது வந்து கரெக்டாக இருந்துச்சு உங்ககிட்ட அப்படின்னா, காரணம் இருந்ததுன்னா விட்டுருவாங்க, அங்கெல்லாம் வந்து வழக்கு போட மாட்டாங்க. பட் இந்த ஊரடங்கு உத்தரவில் நம்ம அப்படி பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, வெளியே வரணும்னா பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 144 உத்தரவுலாம் போடும்போது நம்மளே பார்த்தோம், திருப்பரங்குன்றத்தில் சில பேரை வீட்டு சிறையில் வச்சாங்க, சில பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பதற்றம் ஏற்பட்டுறக்கூடாது, அவங்களுக்கு மட்டும் ஊரடங்கு. ஆமாம், அவங்க வந்து வெளியெல்லாம் வந்துடக்கூடாது, வந்தால் இவங்களால கலவரம் வெடிக்கலாம் அப்படின்னு தோன்றவங்கள வைக்கிற விஷயம்லாம் இருக்குது. இதில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் ஒரு பக்கம் இருக்கலாம். அது சில நேரங்களில் போராட்டங்களை ஒடுக்கணும்னு கூட இந்த மாதிரிலாம் பண்ணுற விஷயங்களும் இருக்கும். இதே நேரத்தில் வந்து அரசு நினச்சா எவ்வளோ நாள் வேணாலும் அந்த ஊரடங்கு உத்தரவை நீட்டிச்சுக்கிட்டே போகலாம். பட் அதுக்கு சரியான காரணம் இருக்கணும். காரணம் இல்லை அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கிற பட்சத்தில் குடிமக்களுக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க. நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம், இவங்க வந்து திட்டமிட்டே இந்த மாதிரி ஊரடங்கு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனால் அதில் வந்து அரசுக்கு அதுக்கான இதை வந்து நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமும் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஊரடங்குக்கும் இதுக்குமான வித்தியாசம் வந்து இதுதான். இந்த மாதிரியான டைமில் வந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் இதுக்கெல்லாம் அனுமதி வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த ஊரடங்கு உத்தரவு போட்டாங்கன்னா மக்கள் யாருமே வெளியே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். தீயணைப்புத்துறை, காவல்துறை, இந்த மாதிரி அத்தியாவசிய துறைகள், ஆம்புலன்ஸ், மருத்துவ சேவைகள் இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வித்தியாசம். ஆனால் நம்ம ஜென்ரேஷன் தான்
அதிக நாட்கள் ஊரடங்கு வந்து கடைபிடிச்சது, வீட்டுக்குள்ளே இருந்து முடங்கி கிடந்தோம். 2 வருஷம் கிட்டத்தட்ட இருந்தோம். நம்ம அந்த ஊரடங்குங்கிற வார்த்தை கேட்கிறப்பே பதவிப்பா வருது மனசுக்குள்ள, அவ்வளவு ஞாபகம் வந்துட்டு போகுது. ஓகே, எல்லாத்தையும் மீண்டும் நம்ம வந்திருக்கோம். நூஃபாலி அப்பாஸ் அப்படிங்கிறவர் ஜெட்லாக்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஜெட்லாக் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், பிரதமர் மோடி வந்து பிரான்ஸுக்கு போறாரு, அங்கிருந்து அமெரிக்கா போறாரு, ஜெட்லாக்லாம் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனால வந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியும் நிச்சயமா. வெளிநாடு நேயர்களுக்கு எல்லாருமே இந்த வார்த்தை வந்து புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை தான். விமான பயணம் வந்து மேற்கொள்றவங்களுக்கு நிச்சயம் வந்து இந்த வார்த்தை அடிக்கடி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. சில பேர் இந்த ஜெட்லாக்லேயும் வந்து இருந்திருப்பாங்க. இந்த நேர சுழற்சி பாதிப்பை தான் வந்து ஜெட்லாக்குங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ல வந்து சொல்லணும் அப்படின்னா சிர்கோட்டியன் ரிதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வந்து நேர மாறி மாறி இருக்குல்ல, அதனால அவங்க உடல் ரீதியான சில பாதிப்புகள் ஏற்படுறதான் வந்து அப்படி குறிப்பிடுறாங்க, ரிதமா வந்து குறிப்பிடுறாங்க. அறிகுறி என்ன அப்படின்னா, இதுல ஜெட்லாக்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து தலைவலி நிறையா இருக்கும், அதே மாதிரி உடல் சோர்வு வந்து இருக்கும், மூட் ஸ்விங் வந்து இருக்கும், ஸ்டொமக் வந்து அப்செட் வந்து இருக்கும், கவனச்சிதைவு வந்து ஏற்படும், கான்சன்ட்ரேஷன் எதுவுமே பண்ண முடியாததெல்லாம் வந்து சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இது எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒருத்தர் கிளம்புறாரு டெல்லியில இருந்து அமெரிக்காவுக்கு, அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டன் போறாருன்னு வச்சுக்கலாம். இந்தியா டைம்ல 11:41. அப்ப அமெரிக்கா டைம்ல பாக்குறப்ப காலையில 11:41 காலை AM. அதே அமெரிக்கா வாஷிங்டன் பாத்தீங்கன்னா 9 மணி நேரத்துக்கு பின்னாடி அவங்க இருப்பாங்க. அது 2 மணி 2:10 தான் அங்க இருக்கும். அது 2:10 9 மணி நேரம் பின்னாடி போயிருவாங்க. அதை இப்ப விமானத்துல இங்க இருந்து போகிறப்ப உங்களுக்கு வந்து சூரியன் உதிக்கும், திடீர்னு மறையும், திருப்பி உதிக்கும். அங்க போய் இறங்கின உடனே நம்ம டிராவல் பண்றப்பவே ஒரு மாதிரி உடல் வந்து சோர்வா தான் இருக்கும். இப்படி நேர சுழற்சி மாறுறதுனால அது வந்து இன்னும் கூடுதலான பாதிப்பு ஏற்படுதான் ஜெட்லாக் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுறாங்க. ஆமா, தொடர்ச்சியா அங்க ஒரு டைமிங்ஸ், ஒரு ஸ்லீப் மோட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இங்க வந்து ஸ்லீப்பிங் டைம்லாம் மாறும், எல்லாமே மாறும்போது ஆமா அந்த சிக்கல் வருது. அது ஜெட்லாக் வரக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய பேர் சில விதமா டெக்னிக்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. பகல்லே தூங்கிடுவாங்க. இல்ல, பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப வந்து ஜெட்லாக்ல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து நைட்டு தான் இங்க வந்து தூங்கணும், ஆனா அவங்க தூங்காம வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இப்ப நைட்டு தான் இங்க தூங்கணும் அப்படின்னா, தூக்கம் வருமா பகல்ல கூட, தூங்காம அப்படியே வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ்ல வந்து அவங்க ஈடுபட்டுட்டு திரும்பி நம்ம நைட்டு தூங்குறப்ப அவங்களும் நைட்டு தூங்கிட்டாங்கன்னா சீக்கிரம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அதை பகல்ல தூங்கிட்டாங்க நைட்டு தூங்குறாது இல்ல, பகல்லே டயர்டா வந்து 8 மணி நேரம் தூங்கிட்டாங்க, நைட்டு தூங்குறாது இல்ல. அப்ப அதே 2-3 நாள் 4 நாள் போய்கிட்டே இருக்கிறப்ப என்ன எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்னும் அந்த நேர சுழற்சி பாதிப்புலயே இருப்பாங்க. அவங்க நைட்ல ஃபுல்லா உற்சாகமா இருப்பாங்க, பகல்ல ஃபுல்லா நைட்டு மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அதுதான் அது. சரி, நிறைய பேருக்கு தெரியும், சில பேர் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை நம்ம வந்து சொல்றோம். குமார் அப்படிங்கிற நேர் வந்து, மாநில அரசு தவறு செய்தால் விரிவாக கூறும் நீங்கள் மத்திய அரசை விமர்சனம் செய்வதில்லையே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்வி கேட்கப்பட்ட அன்னைக்கே வந்து விருது பிரதமர் மோடிக்கு தான் கொடுத்துருக்கோம். ஆமா, பிரதமர் மோடிக்கு அந்த நாள் முதல் அப்படிங்கிற விருது தான் நம்ம வந்து நேருவை தான் அந்த நாள்ல இருந்து விமர்சனம் பண்ணிருக்காருன்னு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து இப்ப சொல்றாங்க டிஎம்கே மேல நீ அதிகமா குறை சொல்றீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஐடிவியும் சில பேர் வந்து பண்றாங்கிறது நமக்கு தெரியும். அது பட் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், அது எதுவும் பண்ண முடியாது. பட் என்னன்னா, பொதுவாக நிறைய பேர் திருப்பி திருப்பி சொல்றதுனால உண்மைன்னு சில பேர் நம்ப கூட கூடும். அதுக்காக இந்த விளக்கத்தை நம்ம வந்து கொடுக்கலாம். என்னன்னா, ஆளும் அரசை தான் விமர்சிக்க முடியும். இப்போ முன்னாடி ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்ப நம்ம தான் ஏடிஎம்கே கவர்மெண்ட் அவ்வளவு விமர்சனம் பண்ணோம். இப்போ திமுக கவர்மெண்ட் வந்து திமுக கவர்மெண்ட்டையும் விமர்சனம் பண்றோம். மத்தியில் யார் இருக்கா, பாஜக கவர்மெண்ட் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கும். நமக்கு எந்த விதமான பாரபட்சமும் கிடையவே கிடையாது. இவங்க சரி அவங்க தப்பு, இல்லை இவங்க தப்பு அவங்க சரிங்கிறது கிடையவே கிடையாது. யார் சரியா நடந்துக்கிட்டாலும் அது சரிதான், யார் தவறாக நடந்துக்கிட்டாலும் அது தவறு தான். ஆமா, நம்ம வந்து இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, போன சில நாட்களுக்கு முன்னாடி தொடர்ச்சியா 2 நாட்கள் மோடிக்கு ஒரு நாள், மோடியும் யோகி ஆதித்யநாத் யூபியோட முதல்வருக்கெல்லாம் கூட விமர்சனம் பண்ணி விருது கொடுத்திருந்தோம். ஏன்னா மகா கும்பமேளால இந்து மக்களோட காவலர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க 2 பேரும். ஆனா இந்து மக்களுக்கு பாதுகாப்பு கூட இவங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை வச்சுதான் விருதெல்லாம் கொடுத்திருந்தோம். ஆனா வந்து இப்படி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அது வருது. அது என்னன்னா வந்து தொடர்ச்சியா நிறைய பேர் அந்த கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கனால நம்ம வந்து சொல்றோம். அப்படிலாம் எந்த விதமான இங்க இருக்கிற மாநில அரசை விமர்சிக்கணும், மத்திய அரசை சாஃப்டா டீல் பண்ணுங்கிற எந்த இதுவும் இல்லை. தொடர்ந்து ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம நேயர்களுக்கு நல்லாவே அது வந்து புரியும். ஆமா, அவங்களும் கேட்கும்போது நல்ல கரெக்டா வந்து பேலன்ஸா தான் நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா, சிலர் அதே சமயத்துல நம்ம பாராட்டுறதுலயும் நமக்கு தயக்கமே கிடையாது. இப்போ வந்து அந்த டாக்ஸ் ஸ்லாபை அதிகம் பண்ணாங்க, அது நிறைய பேர் நடுத்தர மக்களுக்கு பயனளிக்கும் தான் நம்ம வந்து பேசணும். அதே மாதிரி இங்கே ஸ்கவுட்டு
உலகத்தையும் திரும்பி பார்க்குற அளவுக்கு பள்ளி கல்வித்துறை வந்து ஸ்கவுட் வந்து நிகழ்ச்சி வந்து நடத்துனாங்க. அதையும் நம்ம அந்த பாராட்டி தான் வந்து பேசணும். பாராட்டுற சமயத்தில் நம்ம பாராட்டுற விமர்சிக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து விமர்சிக்கிறோம். அது உங்களின் குரலாக தான் நம்ம வந்து இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார்புங்கிறது நமக்கு கிடையாதுங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஓகே, கருத்துரை பகுதி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மறக்காம பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச குரலை கமெண்ட் பண்ணாங்கன்னா எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும். கண்டிப்பா இந்த ஷோவை நான் நிச்சயம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க போறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்க போறேன். ஏன்னா நான் சொன்னேன் இந்த வருஷம் முழுக்க நான் வந்து திருக்குறள் படிக்கணும்னு பிரியப்படுறேன். 1330 நம்ம நேர்கள் போடுற குரலை படிச்சாலே ஒரு 500-700 குரல் வந்து ஈஸியா படிச்சிடலாம். ஆமா, எல்லாரும் போடுங்க, நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. நன்றி. திருமணம் எனும் இனிய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்க.